happy morning to all. Today we are going to see English subject. Okay, today's topic is exploring space. அதாவது ஸ்பேஸ்ல என்ன ரிசர்ச் அதாவது ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். எர்த் த டெசலேட்டட் ஹோம் அப்படின்னா டெசலேட்டட் அப்படின்னா டெஸ்ட்ராய்டு அதாவது அழிஞ்சு போன பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க, டெஸ்ட்ராய்டு பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது இமேஜின் பண்ணிக்கோங்க 2068 it was the year 2068 அதாவது இப்போது 2020 ஓகே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க 2068 ஓகேவா. ஹியூமன் ஆர் டெஸ்ட்ராய்ட் அவர் எர்த் ஓகேவா. நிறைய பிளான்ஸ்லாம் கட் பண்ணுறதுனாலையும் பொல்யூஷன்ஸ்னாலையும் எர்த் டெஸ்ட்ராய்ட் ஆகிடுது. டெஸ்ட்ராய்ட் ஆனதுக்கப்புறம் பீப்புள்ஸ் எல்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னா ரெட் பிளானட் மார்ஸில் போயிட்டு லீவ் பண்ணுறாங்க. ஓகே, இந்தியா எஸ்டாப்ளிஷ் 3 காலனிஸ் ஓகேவா. வேர்ல்டுக்கு இந்தியா வந்து 3 காலனிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா பிளானட் மார்ஸில் நியூவாக போய் லீவ் ஆகுறாங்க. அது 3 காலனிஸில் இருக்காங்க. இந்த 3 காலனிஸில் அறிவுமதிஸ் ஃபேமிலி இன் சச் ஒன் காலனி, அதாவது இந்த 3 காலனியில் ஒரு காலனியில் அறிவுமதியோட ஃபேமிலி இருக்காங்க, லிவாக இருக்காங்க. அண்ட் தென் இந்த ஸ்டோரியில் 2 கேரக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அறிவுமதி அண்ட் ஹர் கிராண்ட்பா. அவங்களோட கிராண்ட்பா 2 பேரோட கேரக்டர்ஸையும் அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டோரி. ஓகே, இப்போது அறிவுமதி பர்த்டே on this day Arivumadi's birthday, her father come and meet her on the time don't come dust storm அப்படின்னா புழுதி புயல். அதாவது புழுதி புயல் அதிகமாக வரும் எங்கே அப்படின்னா மார்ஸில். ஆனால் வந்து அறிவுமதிஸோட கிராண்ட்பா வரும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதாவது டஸ்ட் ஸ்டோம் எதுவும் வரல. அதனால் அவங்க சீக்கிரமாகவே அந்த பிளேஸை ரீச் ஆகிட்டாங்க. 1500 மீட்டர் இருக்கக்கூடிய லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க அறிவுமதியும் அண்ட் கிராண்ட்பாவும். இந்த மாதிரி டஸ்ட்டும் இல்லாதனால அவங்க ஈஸியாக ரீச் ஆகிட்டாங்க. இப்போது சோல்ஸ் அப்படின்னா இங்கே மார்ஸில் சோல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா டேஸு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அறிவுமதி அண்ட் கிராண்ட்பா பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா லெட்ஸ் வி கோ டு வெஜிடேஷன் ஆப் ஃபார் வெஜிடபிள்ஸ். ஓகே, வெஜிடேஷன் ஆப் அப்படின்றது ஃபீல்டு, வெஜிடேஷன்லாம் கல்ச்சர் பண்ணக்கூடிய ஃபீல்டு. இப்போ இடத்துலலாம் என்ன சொல்லுவோம் வெஜிடேஷன் லேண்டு ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஆனால் மார்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெஜிடேஷன் ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அறிவுமதியும் அவங்களோட கிராண்ட்பாவும் கேரட்டை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. 2 பேரும் அப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா அறிவுமதியோட கிராண்ட்பா அந்த கேரட்டை சாப்பிட்டுட்டு என்னதான் இருந்தாலும் எர்த்தில் கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மாதிரி இங்கே இல்லை, டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவுமதியும் ஆமாம் அப்படின்னு சொல்லி எஸ் கிராண்ட்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கும் ஆசையாக இருக்குது இதர்லி வெயிட்டிங் டு ஈட் எர்த்து வெஜிடபிள்ஸ், அதாவது எர்த்தில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அண்ட் தென் கிராண்ட்பா சொல்கிறாங்க இடத்துல ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் இருக்கும் அண்ட் தென் ஹெல்தி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அறிவுமதி சொல்கிறாங்க நான் படிச்சிருக்கேன், ஹியூமன்ஸ் எல்லாம் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணுறாங்க, அதனால தான் லேண்ட் பொல்யூஷன் ஆகி எடுத்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மார்ஸில் இடத்துல கிடைக்கக்கூடிய வாட்டர் மாதிரி ஃபுட்ஸ் மாதிரி நேச்சுரலாக இல்லை, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேரி ஆகுது, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக கிடைக்குது, இடத்துல நமக்கு நேச்சுரலாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இன் மார்ஸ் 687 டேஸ் தான் 1 இயருக்கு. ஓகே, இங்கே எர்த்து 365 டேஸ் தான் 1 இயர் சொல்லுவோம். ஆனால் மார்ஸில் 687 டேஸ் தான் 1 இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அறிவுமதிக்கு 18
ஆகுது, ஆனால் எர்த்தில் இருந்தால் அவங்களுக்கு 9 years தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிராண்ட்பா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எர்த்தில் இருக்க மாதிரியே நமக்கு இங்கேயும் இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், நம்மளால் அடாப்ட் ஆகிட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அறிமுறை சொல்கிறாங்க, டோன்ட் வரி கிராண்ட்பா. டெரஃபார்ம் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் த ஸ்பேஸ் இன் மார்ஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராசஸில் சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. கூடிய விரைவில் அதை வந்து எர்த்து மாதிரியே அதை சேஞ்ச் பண்ணிடுவாங்க, டோன்ட் வெரி கிராண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் வி லீவ் இட். இதை விட்டுட்டு நம்ம பர்த்டே செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி கிராண்டாக சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ் அப்படின்றத பற்றி ஷார்ட்டாக நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போது கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். ஓகே, மை லிட்டில் டிக்ஷனரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்மால் பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மில்க் வே. மில்க் வே அப்படின்றது என்ன அப்படின்னா, த கேலக்ஸி தட் கண்டைன்ஸ் அவர் சோலார் சிஸ்டம், அதாவது பால்வெளின்னு சொல்லுவாங்க. சோலார் சிஸ்டம் மில்கி வேல தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எர்த், த பிளானட் ஆன் விச் வி லிவ். நம்ம எங்கே லிவ் இருக்கோம்? எர்த், இந்த பிளானட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பேஸ் ஷட்டில். ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்றது என்னென்னா, எ ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன் டு பி யூஸ்டு ஃபார் ட்ராவலிங் டு எ ஸ்பேஸ் ஸ்டேஷன். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் அப்படின்னா the sun and all the planets that move around it. Sun and all planets, sunனும் all planetsும் மூவ் அரவுண்ட், அதை சுற்றி வரக்கூடியதான் சோலார் சிஸ்டம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் அப்படின்றது த whole of the space and everything in it, including the planets, the stars and galaxies. Okay, let's we see the story. Earth the desolated home. இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த மாதிரி சேஞ்ச் ஆகலாம் சொல்கிறாங்க. Earth the desolated அப்படின்னா destroyed. Okay, it was the year 2068. Humans had destroyed the earth and started colonizing the red planet Mars. 2068ல இந்த மாதிரி தான் எர்த் டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் ரெட் பிளானட்டுக்கு போகிறாங்க. இந்தியா எஸ்டாப்ளிஷ் 3 colonies. ஓகே, 3 colonies இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அரியுமதிஸ் ஃபேமிலி லிவ்ட் இன் ஒன் சர்ச் காலனி. அரியுமதியோட ஃபேமிலி அந்த 1 coloniesல இருக்காங்க. ஆன் ஹர் பர்த்டே her grandfather travelled more than 1500 kilometers to meet her. 1500 kilometers travel பண்ணி அரியுமதியை மீட் பண்ண வராங்க. Who? Her grandpa. When he reached, he saw her sleeping in a capsule. இப்போ எர்த்லலாம் நம்ம எங்கே ஸ்லீப் பண்ணுவோம்? பெட்ரூமில். ஓகே, பட் இன் மாஸ் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் கேப்சூலில் தான் ஸ்லீப் பண்ணுவாங்க. He said, "Wake up, Arivu." Arimati was surprised. Grandpa, when did you come? எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க சர்ப்ரைஸ் ஆகிட்டு. I was thinking that you won't be coming for my birthday. என்னோட பர்த்டேக்கு உங்களால் வர முடியாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Ishide அப்படின்னா பெருமூச்சு விடுறாங்க. Don't you know about the dust storm of Mars?
அப்படின்னா புழுதி புயல். அங்கே மார்ஸில் அடிக்கடி இந்த மாதிரி டஸ்ட் ஸ்டோம்ஸ் எல்லாம் வரும். சம்டைம்ஸ் இட் ஈவன் லாஸ்ட் ஃபார் எ மந்த், 1 மந்த்துக்கு கூட கண்டினியூவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் திஸ் டைம் இட் டிட் நாட், இந்த டைம் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ ஐ எம் ஆன் டைம், அதனால் நான் குயிக்காக வந்துட்டேன், ரீச் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. இட் ஸ்டில் டுக் மீ 3 souls to reach here. souls அப்படின்னா டேஸ் இன் மார்ஸ். ஓகேவா, 3 daysல நான் ரீச் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. நவ் கம் ஆன், லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். we will go to harvest the vegetation app for vegetables. எர்த்லலாம் வெஜிடேஷனை கல்டிவேட் பண்ணக்கூடிய லேண்டுக்கு ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. பட் இன் மார்ஸ் வெஜிடேஷன் ஹேப் அப்படின்னு சொல்லுவாங்க. In the hap he said, these carrots are not tasty anymore like the ones I ate in my childhood. She asked, why do you say so, grandpa? கிராண்ட்பா கேரட்டை சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சாப்பிட்ட டேஸ்ட் இங்கே இல்லை, இடத்துல இருக்கக்கூடிய கேரட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபாதர் எக்ஸ்பேண்ட், the vegetables we grow here do not taste like the ones on the earth. I really wish you had tasted the carrots from the earth. Arivu asked eagerly, how did they grow? The crops and vegetables on the earth. அரிமதி கிராண்ட்பா கிட்ட கேட்குறாங்க, எர்த்தில் எப்படி கிராப்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. Now the grandfather was sad, like he is missing the earth. He said the earth had fertile soil, so the fruits and vegetables grown were healthy and tasty. எர்த்தில் இருக்கக்கூடிய சாயில்ஸ் எல்லாம் ஃபெர்டைலாக இருக்கும் and then healthy and tastiயாக இருக்கும். She asked, but I learned that humans use chemical fertilizers and polluted the soil. Here we get unpolluted food and water. Is that correct? அதாவது அரிமதி சொல்கிறாங்க, நான் படிச்சிருக்கேன், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இங்கே unpolluted food and water இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Grandfather laughed. Already I told you, these fruits, vegetables and water are not the same as in the earth. எர்த்தில் இருக்கக்கூடிய வாட்டர், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்காது, இங்கே வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. They are not real. Arivu exclaimed. Even the water, he said, of course. In Mars we get water from burning fuels. ஃபியூல்ஸை பேர்ன் பண்ணுறதுனால தான் நமக்கு வாட்டர் கிடைக்கிது இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. On the earth we used to get water from rain. It was natural and it was free. அதாவது எர்த்தில் வாட்டர் ரெயின் மூலமாக நேச்சுரலாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. He said, Grandpa, enough of your stories about the earth. I know that life there was easy, but here survival is very difficult. He replied. அதாவது எர்த்தில் ஈஸியாக சர்வை ஆகலாம், ஆனால் இங்கே மார்ஸில் ஈஸியாக சர்வைவல் ஆக முடியாது, வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. He replied, yes my dear, adapting to Mars is difficult. Today we are fighting for things which we got easily. இங்கே இருக்கிறது டிஃபிகல்ட், நம்மளால் ஈஸியாக எல்லா திங்ஸையும் பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. He continued, in the earth you did not need a space suit or an oxygen cylinder. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
எர்த்தில் இந்த மாதிரி ஸ்பேஸ் சூட்டும் ஆக்சிஜன் சிலிண்டரும் தேவைப்படாது, இங்கே மார்ஸில் தான் இது தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆல்சோ த இயர்ஸ் ஆர் லாங்கர் ஹியர், இங்கே இயர்ஸ் லாங்கராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அறிவு said yes grandpa, in Mars 687 days make a year. மார்ஸில் என்ன சொல்கிறாங்க, 687 days தான் 1 இயரை மேக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் எர்த்தில் 365 days தான் 1 இயர் மேக் பண்ணுது. ஓகே, he smiled and you would be 18 years old on the earth now. இப்போ வந்து எர்த்தில் 18 இயர்ஸாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. grandpa thought to himself, we destroyed our home, the home that nature had offered us. Now we are trying to make this our home. ஓகேவா, நமக்கு நேச்சராகவே ஹோம் இருந்துச்சு, அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், இப்போ நம்ம ஹோமை மேக் பண்ணிகிட்ருக்கோம், ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. And Harivu looked at him and said, don't worry grandpa, the scientists are trying to terraform the Mars. அதாவது எர்த்து மாதிரி மாஸையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. He said, true, but nothing can be the earth. ட்ரூ, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, பட் எர்த்து மாதிரியே பண்ண முடியாது சொல்கிறாங்க. த எர்த் இஸ் அவர் ஹோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எர்த் தான் நம்மளோட ஹோம்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் லீவ் திஸ் ஃபார் நவ், இந்த டாப்பிக்கை விட்டுட்டு டுடே வி ஷுட் செலிப்ரேட் யுவர் பர்த்டே, உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிராண்ட்பா சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.